Hi, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொறியாளர் ஹரிபிரசாத். ஸோ 15 days 15 வீடியோஸ் இன்றைக்கி டே 11ல் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வாஸ்து. ஸோ இந்த வாஸ்து பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வாஸ்து உண்மையா பொய்யா என்ற கேள்விக்கு அப்பாற்பட்டு நம்ம இந்த வாஸ்தை இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வாஸ்து வடிவமைப்பு வீட்டை தான் கட்டணும் அப்படிங்கிற அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு போயிட்டாங்க. ஸோ இது நாம் நம்ம வீட்டுக்கு இந்த வாஸ்து ப்ளஸ் அறிவியல் எந்த மாதிரி செயல்படுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பேச போகிறோம். ஸோ இந்த புதுசாக வீடு கட்டணும், புதுசாக வீட்டுக்கு பிளான் போடணும் அப்படி இந்த வாஸ்து பெரிய லெவலில் டென்ஷன் ஏற்றிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வாஸ்து பற்றின அடிப்படையான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுப்போம் வாங்க. ஸோ பொதுவாக ஒரு வாஸ்துக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம் பார்க்கும்போது 5 விதமான பஞ்சபூதங்களும் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கணும். ஸோ அதாவது ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், பூமி. ஸோ இந்த 5 விஷயமும் நம்ம வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷாக வரணும், நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நம்ம ஃப்ரெஷ்ஷான ஃபீலிங்கை உணரணும் அப்படின்னா நம்மளுக்கு அதிகபட்சமாக காற்று, ஃப்ரெஷ்ஷான ஏர் நம்மளுக்கு கட்டாயமாக தேவைப்படுது. ஸோ அதே போல் வெளிச்சம். ஸோ இந்த வெளிச்சங்கிறது நம்ம வீட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ மேக்ஸிமம் வென்டிலேஷன் அதிகமாக வச்சு நம்ம வீடு கட்டணும் அப்படின்னு நம்ம பல வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இது எல்லாமே செப்பரேட்டாக பார்க்கப்படும் போது நம்ம வாஸ்து அப்படிங்கிறது ஒரு விஷயம் தான். ஸோ இந்த வாஸ்தை அக்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அரண்மனைகள் கட்டுறதுக்கும் கோயில்கள் கட்டுறதுக்கும் பெரும்பாலும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வர என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாஸ்துவே அந்த காலத்தில் உள்ள வாஸ்தை மிஸ் பண்ணிவிட்டு இப்போ இருக்கக்கூடிய வாஸ்து பாதி லெவலில் இருக்கக்கூடிய ஸ்டேஜை மட்டும் தான் நம்ம வச்சுருக்கோம். ஸோ அதுக்காக நம்ம இந்த வாஸ்தை கொண்டு வரும்போது பலவிதமான மிஸ்டேக்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதுமே ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா லேண்ட்ஸ்கேப் நிறையா கொடுக்கணும். ஸோ அதாவது ஒரு வீடு கட்டுறோம், ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுறோம்னா நம்ம சரௌண்டிங்கில் பக்கத்துக்கு ஒரு 5 அடி 6 அடி இடைவெளி விட்டு நம்ம கட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கணும். ஸோ அப்போ இருந்தால் மட்டும்தான் காற்று, வெளிச்சம் எல்லாமே நம்மளுக்கு சர்க்குலேஷன் அதிகமாக இருக்கும். இதுவே ஒரு அரை கிரவுண்டில் நம்ம இடம் வச்சுட்டு அரை கிரவுண்டு ஃபுல்லாகவே நம்ம வீடு கட்டிட்டோம் அப்படின்னா ஸோ எப்படி அந்த இடத்துல வெளிச்சம் வரும், எப்படி காற்று உள்ளே வரும், ஸோ இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்குது. அதில் எப்படி வாஸ்து நம்ம திணிக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது அதில் பெரிய ஒரு சிக்கல்களும் இருக்குது. ஸோ அப்படி 100% வாஸ்து பார்க்குறீங்க அப்படின்னா சார் நம்ம முதவி தவறே நம்ம வீடை ஃபுல்லாக கட்டுறோம். ஸோ வீடை நம்ம ஃபுல்லாக எப்போதுமே கட்டவே கூடாது. வாஸ்துபடி நம்ம போகிறோம் அப்படின்னா 1000 சதுரடி இடத்துக்கு 1000 சதுரடி வீட்டை நம்ம எப்படி கட்ட முடியும்? ஸோ அப்படி கட்டவே கூடாது. ஸோ அதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் பாருங்கள். இது 2 ஃப்ளாட்டுன்னு வச்சுங்க, ஃப்ளாட் 1 ஃப்ளாட் 2. ஸோ இப்படி வச்சுங்க. ஸோ இந்த ஃப்ளாட்டுக்காரங்க ஃபஸ்ட்டு ஃப்ளாட்டுக்காரங்களுக்கு நார்த் ஈஸ்ட் கார்னர் ஈசானிய மூலை சொல்லுவாங்க. ஸோ ஈசானிய மூலையில் போர் போடணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. ஸோ அப்படி இந்த ஃப்ளாட்டுக்காரங்க இந்த இடத்துல போர் போடுவாங்க. அதே பக்கத்து ஃப்ளாட்டுக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இது வாயு மூலை. ஸோ இந்த வாயு மூலையில் என்ன பண்ணுவாங்க, செப்டி டேங்க் அமைப்பாங்க. ஸோ செப்டி டேங்கு இந்த வீட்டுக்காரங்களுக்கு அது ஈசானிய மூலை. ஸோ அப்படி பார்க்கும்போது இது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? வாஸ்து 100% நான் போகிறேன் அப்படின்னா வீடை ஒட்டி கட்டிட்டு இந்த மாதிரியான வாஸ்தை நம்ம கட்டாயமாக நான் பின்பற்றணும் அப்படிங்கும்போது இது கட்டாயமாக ஒரு சிக்கலான விஷயமாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இதை ப்ராப்பரான வாஸ்து நம்ம போகிறோம் அப்படின்னா இந்த ஃப்ளாட் 1 இருக்கும்போது ஸோ இதில் பாதி அளவு தான் நம்ம வீடை கட்டணும். ஸோ அப்படி கட்டினா மட்டும்தான் சரியான அளவில் நம்ம போர் போடுறதுக்கு உண்டான வசதி இருக்கும். ஸோ அதுமாதிரி இந்த வீட்டுக்காரங்களுக்கு செப்டி டேங்க் போகிறதுக்கான வசதியும் இருக்கும், குறிப்பிட்ட இடைவெளியும் நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ 2 வீட்டுக்கும் செப்பரேட்டாக நம்ம பிரிச்சிடுறோம். ஸோ அதுமாதிரி வாஸ்துவில் இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, 2 வீடு ஒட்டி கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்குள்ளே அறிவியல் பூர்வமாக நம்ம பார்க்கும்போது ஒரு வீட்டை நம்ம 2 வீடு ஒன்றா இருக்குது. ஸோ ஒரு வீடு நம்ம எப்போதுமே இடிச்சிட்டோம் இல்லை ஏதாவது ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடும் ஃபெயிலியர் ஆகும். ஸோ அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் 2மே காலர் போட்டு பில்லர் போட்டு நம்ம கொண்டு வந்திருப்போம். ஸோ ஒரு வீடு மட்டும் ஸ்ட்ரகிள் ஆகி உடஞ்சிருச்சு அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடு அது கூட மேலே சாயும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், பில்லர் ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ அப்படி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த பில்டிங்கும் ஃபெயிலியர் ஆகும். ஸோ இதுதான் வாஸ்துக்கும் அறிவியலும் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரே விஷயத்தை தான் நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ இது முழுக்க வாஸ்து உண்மையா பொய்யா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம போகல. பட் நம்ம என்னென்ன யோசிக்கிறோமோ அது எல்லாமே வாஸ்துலையும் இருக்குது. ஸோ வாஸ்துவில் உள்ளபடி தான் அறிவியலையும் இருக்குது. இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கப்படுது, நம்ம வீட்டோட எந்தெந்த ரூமு எந்தெந்த இடத்துல அமையணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இதை எப்படி முன்னோர்கள் தீர்மானித்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது வாஸ்துவாக இருந்தாலும் சரி அதே தான் சொல்லுது, அறிவியலாக இருந்தாலும் ஒரே விஷயத்தை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அதில் ஒரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். 4 பாக்ஸாக பிரிச்சுருங்க. ஸோ இது வடக்கு, தெற்கு,
கிழக்கு மேற்குன்னு வச்சுங்க. ஸோ எப்போதுமே வந்து நார்த்து ஈஸ்ட் ஈசானிய மூலைக்கு ஹால் வரணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது வீட்டோடைய லிவிங் ஸ்பேஸ் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட அக்னி மூலை வந்து சவுத்து ஈஸ்ட் கார்னரில் இது வந்து அக்னி மூலைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அக்னி மூலையில் நம்ம கிச்சன் பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் நான் சொல்கிறேன். அதே போல் இந்த மூலை வந்து குபேர மூலை. ஸோ இந்த குபேர மூலை கொஞ்சம் உயரமாக கட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க, டேங்க் வந்து அந்த இடத்துல தான் வைப்பாங்க, ஒரு ஹெட்ரூம் போடுறதா இருந்தால் அந்த இடத்துக்கு போடுவாங்க. ஸோ ஒரு ரூம் அமைக்கிறதா இருந்தாலும் இந்த குபேர மூலை கொஞ்சம் உயரமாக இருக்கணும்னு நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம வீடியோ அப்படி தான் கட்டியிருப்போம். ஸோ நல்லா திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அதோட இந்த வாயு மூலை. ஸோ இந்த வாயு மூலையில் கெஸ்ட் ரூம் வரும்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த இடத்துல வரும். பாத்ரூம் பிளான் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே. ஸோ இந்த ஈசானி மூலை வந்து லிவிங் ஸ்பேஸ், அது இல்லாமல் இங்கே போர் போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இந்த இடத்துல கிச்சன் இருக்கும். ஸோ இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, காலையில் சூரிய உதிக்கக்கூடிய இடம் வந்து கிழக்குலேருந்து ஆரம்பித்து மேற்கில் வந்து முடியும். ஸோ இது வந்து அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ஒரு 6 மணிக்கெலாம் 5 மணிக்கெலாம் வந்து வயல்வெளியில் வேலைக்கு செல்லக்கூடிய நேரங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, காலங்காலத்திலே வந்து வீட்டில் உள்ள பெண்மணிகள் வந்து சமைக்கக்கூடிய இடம் வந்து அக்னி மூலையாக பிளான் பண்ணியிருக்கிறதுக்கு காரணம் வந்து ஈஸியாக அந்த இடத்துல வெளிச்சம் வந்து அதிகமாக வரும். ஸோ ஏன்னா காலையில் இங்கே தான் சூரியன் உதிக்குது. ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து எப்போதுமே வெளிச்சம் வந்து காலைல ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த ஏரியாவில் தான் அமையும். ஸோ அதனால தான் வந்து கிச்சனை வந்து இந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்க காரணம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதோட இந்த மூலையில் வந்து பெட்ரூம் அமைஞ்சுது அப்படின்னா, ஸோ இந்த இடத்துக்கு நம்மளுக்கு காலைல வெளிச்சம் தேவை கிடையாது. ஸோ இது ஈஸியாக தூங்கக்கூடிய இடம். ஸோ ப்ரைவேட் பிளேஸு. ஸோ இந்த இடம் வந்து வெளிச்சம் வரணும்னு எந்த ஒரு நெசசிட்டியும் கிடையாது. பட் கிழக்குலேருந்து ஆரம்பிக்கிறதால கிச்சனை தூக்கி இந்த அக்னி மூலையில் பிளான் பண்ணுறதுங்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். ஸோ எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்கள், டெக்னிக்கலாகவும் அமைஞ்சிருக்கு, வாஸ்துலையும் இதே தான் அமைஞ்சிருக்கு. ஸோ அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதை விட்டு நம்ம இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வடிவமைப்பு, இந்த ராசிக்காரர்களுக்கு அந்த மாதிரியான வடிவமைப்பு செய்யணும், இதை சேஞ்ச் பண்ணுங்க, பாத்ரூம் தூக்கி பின்னாடி போடுங்க. ஸோ இதெல்லாம் நெசசிட்டி கிடையாது. ஸோ நம்ம அறிவியலை எந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறோம், ஸோ அது நம்ம வீட்டுக்கு செயல்படுத்துகிறோமா அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமா நம்ம சொல்கிறோம். ஸோ இன்னொரு விஷயம், இந்த ஈசானி மூலை வந்து உயரம் கம்மியாக இருக்கணும், குபேர மூலை உயரம் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு உண்டான ரீசன் நான் சொல்கிறேன். காலையில் இங்கே சூரியன் உதிக்குது கிழக்கு பக்கம். ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்கக்கூடிய இடம் வந்து, ஸோ காலையில் எப்போதுமே சூரியன் வந்து ஒரு 12 மணி வரைக்கும், 11:30 மணி 12 மணி வரைக்குமே வந்து அதிக லெவலில் வெப்பத்தை வந்து கொடுக்காது. ஸோ நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ 12 மணி வரைக்குமே அதிக லெவலில் வெப்பத்தை வந்து சூரியன் வந்துடுறது நம்ம பெற முடியாது. ஸோ அதுக்கு மேலே 1 மணி 2 மணி வெயிலெல்லாம் நம்ம நிற்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரியான கண்டிஷனில் இருக்கும். ஸோ அப்போ காலையில் இங்கே ஃபுல்லாக வெளிச்சம் அடிக்கணும், அதே சமயத்தில் வந்து ஹீட்டும் அதிகமாக வந்து இந்த ஏரியாவில் இருக்காது. ஸோ அதனால் வந்து இந்த ஏரியா வந்து ஹைட்டை வந்து கம்மி பண்ணி கட்டுறோம். ஸோ அதே கொண்டு போகும்போது மதியத்துக்கு மேலே சென்டரில் மதியம் நேரத்துக்கு வரும்போது மேற்கு பக்கம். ஸோ இந்த மேற்கு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா, காலையில் 1 மணிக்கு 2 மணிக்கெலாம் வந்துடுச்சு அப்படின்னா ஈவினிங் அது சன்செட் ஆகிற வரைக்குமே மேற்கு பக்கம் தான் அதிக லெவலில் வந்து வெப்பத்தை வந்து தாக்கு பிடிக்கும். ஸோ இன்னொரு விஷயம் நிறைய பார்த்துருப்பீங்க, நம்ம வீடு இந்த மேற்கு பக்கம் மட்டும் பார்த்திங்கன்னா அதிக லெவலில் கிராக்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ என்ன காரணம் பண்ணிங்கன்னா, அந்த செவுத்தில் வந்து அதிகப்படியான சூரியன் வெளிச்சம் வந்து அதிகமாக பட்டுக்கிட்டே இருக்கிறதால, அதுவும் ஹீட்டோட டெம்பரேச்சர் ஹையாக படுறதால அந்த ஏரியாக்களில் வந்து அதாவது என்ன சொல்லுவாங்க, கிராக்ஸ் அதிகமாக வரும். அதுமாரி மேற்கு பக்கம் அதிக ஓப்பனிங் விடக்கூடாது சொல்லுவாங்க. நம்ம ஜன்னல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கிழக்கு பக்கம் அதிகமாக வைப்போம், வடக்கு பக்கம் அதிகமாக வைப்போம். ஸோ இந்த மேற்கு பக்கம் வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு காரணமும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயந்தான். மேற்கு பக்கம் அதிக லெவலில் காற்று வராது. ஸோ ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிறதால நம்ம அந்த சைடு ஓப்பனிங் வந்து பெருசாக கொடுக்கறது கிடையாது. ஸோ இது ஒரு டெக்னிக்கலான ஒரு விஷயம். நம்ம மேற்கு பக்கம் ஹீட்டிங் அதிகமாக இருக்கிறதால விண்டோஸ் நம்ம அவாய்ட் பண்ணுறது ஒரு டெக்னிக்கலான விஷயம். ஸோ அதே போல் தான் இந்த குபேர மூலை உயரமாக இருக்கிறதுக்கான காரணமும் அதுதான். ஸோ மதியானத்துக்கு மேலே இந்த சைடு வந்து சூரியன் இருக்கிறதால, ஸோ இந்த ஏரியா உயரமாக இருந்தது அப்படின்னா, ஸோ நம்ம இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய டெரஸில் அதிக லெவலில் வந்து சூரிய வெளிச்சம் படாமல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அது மாதிரி ஹீட்டோட டெம்பரேச்சரை கொஞ்சம் குறைக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த உயரத்தை வந்து கொஞ்சம் அதிக லெவலில் படுத்துகிறாங்க. ஸோ 4 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா கவர் ஆகும். பட் அந்த லெவலுக்கு வந்து ஹீட் இருக்காது. 4 மணிக்கு மேலே பெரிய லெவலில் வெயிலில் வந்து அந்த பவர் இருக்காது. ஸோ அப்படி பார்க்கும்போது மதியம் நம்ம பார்க்கக்கூடிய அளவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 1 மணி 2 மணி 3 மணிக்கு வரைக்குமே ஒரு பெரிய லெவலில் வித்தியாசம் இருக்குன்னா இந்த ஏரியா வந்து உயரப்படுத்தணும். ஸோ இதில் தவறுதலாக இன்னொரு விஷயம் நம்ம பண்ணுறாங்க, இந்த ஏரியாவில் வந்து டேங்க் வச்சா போதும், அதுதான் வாஸ்து அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக குபேர மூலையில் டேங்க் வாஸ்து அப்படிங்கிறது எந்த ஒரு நெசசிட்டி கிடையாது. குபேர மூலை உயரம் இருக்கணும். ஸோ அவ்வளோதான் விஷயம். ஸோ தவறுதலாக என்ன சொல்கிறாங்க, எல்லார் வீட்லேயும் ஆனால் குபேர மூலையில் தான் தண்ணி இருக்கணும், ஸோ வாட்டர் டேங்க் இருக்கணும். ஸோ அதே தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரே ஒரு விஷயந்தான், நம்ம வாஸ்துவில் போகிறோம், ஈசானி மூலியத்தில் போர் போடுறோம்.
குபேர மூலையில் டேங்க் வைக்கிறோம். ஸோ இங்கேருந்து மோட்ரு கனெக்ஷன் வந்து இந்த ஏரியாவில் எங்கேயாச்சும் ஒரு மோட்ரு கனெக்ஷன் கொடுப்பீங்க. ஸோ அங்கேருந்து கொண்டு வந்து இந்த குபேர மூலையில் கொண்டு வந்து டேங்க் வைப்பீங்கன்னா ஸோ சுற்றிட்டு வரக்கூடிய லைன் வந்து எவ்வளோ வேஸ்டேஜ் ஆகுதுன்னு மட்டும் திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம ப்ளம்பிங் வந்து அதிக லெவலில் பெண்டு போட்டு கொண்டு வரணும். ஸோ எக்ஸ்ட்ராவாக பைப் லைன் கொடுக்கணும். ஸோ எக்ஸ்ட்ராவாக ஒரு 10 ரூபா செலவு பண்ணுறதுல என்ன ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது வாஸ்துல வந்து இந்த ஏரியாவில் வந்து டேங்க் வைக்கணும்னு நெசசிட்டி கிடையாது, உயரமாக இருக்கணும். ஸோ அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இது பேசிக்கான ஒரு விஷயம், இது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இது ரீசெண்டாக நான் ஒரு இடத்துல ஃபேஸ் பண்ணேன். ஸோ இந்த இடத்துல டேங்க் தான் வரணும்ட்டு பெரிய இஷ்யூவே ஆயிடுச்சு. ஸோ அது வந்து அதுக்காக தான் இந்த வீடியோவில் அந்த சென்டென்ஸை நான் சொல்கிறேன். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வடக்கு பக்கம் கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய மனையை தான் அதிகமாக நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வாஸ்து வந்து அந்த ஏரியாவில் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. அதுக்கு முக்கியமான அறிவியல் பூர்வமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளானிங் பண்ணும்போது இடம் வந்து அதிகப்படியான இடம் வந்து வேஸ்டேஜ் ஆகிறது பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்த வீடுகளில் அதிகமாக வேஸ்டேஜ் ஆகும். ஸோ மேற்கு பார்த்த வீடுகளில் அதிகமாக வேஸ்டேஜ் ஆகணும். ஏன்னா பிளான் வாஸ்துப்படி போடும்போது சரியாக அமையாது. அதுவே வடக்கு பக்கம் போடக்கூடிய பிளான்களையும் சரி, கிழக்கு பக்கமாக வரக்கூடிய பிளானில் வந்து கரெக்டான பொசிஷனில் வாஸ்துவும் அமையும், சரியான விதத்தில் இடம் வேஸ்டேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ இதுதான் அதில் ஒரு முக்கியமான விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம தெற்கு பார்த்த மனையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ தெற்கு பார்த்த மனையிலேருந்து நம்ம இந்த ஃபேஸிங்கில் நான் பார்க்குறேன். ஸோ இந்த ஃபேஸிங்கில் குபேர மூலை முதல்ல லெஃப்ட் சைடில் வரும். ஸோ லெஃப்ட் சைடில் பெட்ரூம் வந்துடும். ஸோ அதோட ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் வந்துடும். ஸோ நம்ம ஒரு 20 அடி 22 அடி தான் அகலத்தில் ஒரு நம்ம வீடை கட்டணும். அதில் 100% இது வாஸ்து வந்து அந்த இடத்துல அமையணும். அப்படின்னா 2 இடத்துல இந்த சைடு பெட்ரூம், இந்த சைடு கிச்சனை கொடுத்துட்டு ஒரு சின்னோண்டு ஒரு பேசேஜ் கிடைக்கும். ஒரு 4 அடி 3 அடியில் ஒரு நம்ம அகலம் கம்மியாக இருக்கும்போது ஸோ அதுக்கேற்றப்ப ஷார்ட் அவுட் பண்ணும்போது ஒரு சின்னதமான ஒரு பேசேஜ் ஒன்று கிடைக்கும். ஸோ பெட்ரூம் அமைக்கிறோம் அப்படின்னா குறைஞ்சது இந்த சைடு 10 அடி கொடுப்போம். கிச்சன் அமைச்சாலும் இந்த சைடு ஒரு 10 அடி கொடுப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 10 அடிக்கு 4 அடி ஒரு சின்ன பேசேஜ் இருந்ததுன்னா அது எவ்வளோ பெரிய பார்க்கறதுக்கு ஒரு லுக்காக இருக்காது. அது இடம் பாதி வேஸ்ட் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இதை போல் நிறையா இருக்குது. ஸோ இடத்த வந்து எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் மேட்ரு. ஸோ அதுதான் இதை காரணம். தெற்கு பார்த்த மனைக்கு வந்து வாஸ்து அமையாது, மேற்கு பார்த்த மனைக்கு வாஸ்து அமையாதுங்கிறதெல்லாம் ஒரு கற்பனையாக வந்து கட்டி விட்ட கதை தான் நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து சயின்டிஃபிக்காக வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல பிளானை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு சரியான இடம் வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம அதை பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அதில் ஒரு விஷயமா இருக்கும். ஸோ வடக்கு பார்த்த மனை கிழக்கு பார்த்த மனையில் கொஞ்சம் காற்று வரும். ஸோ இடம் ஸ்பேசிங் வந்து லேண்ட்ஸ்கேப் நிறையா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வாஸ்துல இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கும்போது இந்த இடம் வந்து எவ்வளோ எந்த திசையில் வந்து அதிகமாக விடணும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வடக்கு பார்த்த திசையிலையும் கிழக்கு பார்த்த திசையிலையும் கொஞ்சம் கூடுதலான இடம் விடணும். அதே கம்பேர் பண்ணும்போது மேற்கு பக்கமும் தெற்கு பக்கமும் இடம் கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த உயரத்தரம் அப்படி பார்க்கும்போது நம்ம நார்த்து ஈஸ்ட் மூலையில் வந்து கொஞ்சம் தரம் வந்து கொஞ்சம் கீழே இருக்கணும். இதே மேற்கு அந்த தென்மேற்கு மூலையில் வந்து கொஞ்சம் ஏரியா வந்து கொஞ்சம் மேலே இருக்கணும். ஸோ இதுதான் காரணம். இதுலேயும் அந்த டெக்னிக்கல் வருது பாருங்கள். ஸோ நம்ம பில்டிங்கோட உயரத்தை பொறுத்து நம்ம இதோட ஃப்ளோரிங் லெவலும் இந்த இடத்துல பள்ளமாக இருக்கணும், இந்த இடத்துல உயரம் இருக்கணும். ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமான ரீசன். ஸோ மேற்கு பக்கம் எதுக்காக இடத்த கம்மி பண்ணுறோம் அப்படின்னா, மேற்கு பக்கத்தில் பக்கத்து சைடில் வீடு வரும்போது அவங்க வந்து கிழக்கு பக்கம் கொஞ்சம் எக்ஸஸாக விட்டுட்டு அடுத்த அவங்க மேற்கு பக்கம் வந்து அவங்க கொஞ்சம் ஒட்டி கட்டுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க கிழக்கு பக்கம் கொஞ்சம் இடம் விடுறதால நம்மளுக்கு கம்மியாக இருந்தாலும் ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் இடம் வந்து அவங்களோட இடமும் நம்மளோட இடமும் வென்டிலேஷனுக்கு உதவுது. ஸோ காற்று உள்ளே வருவதற்கும் வெளிச்சம் உள்ள வருவதற்கும் அது பேசிக்கலாகவே 2 ஃப்ளாட்டுக்காரங்களுக்குமே அந்த வாஸ்துப்படி போகும்போது அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக அமையுது. ஸோ இதுதான் ஒரு டெக்னிக்கலான இஷ்யூ. அதே போல் இந்த குபேர மூலை இந்த சைடில் வந்து மரம் வைப்பாங்க, அதிகமாக வைக்கணும், உயரம் அதிகமாக வரணுங்கிறதுக்காக இந்த சைடில் ட்ரீ அதிகமாக வரும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெளிச்சம் அதாவது சன்லைட் அதிகமாக படக்கூடிய ஏரியாவில் மரம் இருக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்மளுக்கு கீழே பெட்ரூம் இருக்கும். ஸோ வெப்பம் வந்து அதிகமாக கடத்தக்கூடியதாக இருக்கும். ஸோ அதனால் மரம் அந்த இடத்துல வைக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சன்லைட்டு உள்ளே வந்து படாமல் இருக்கிறதுக்கு தடுக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அதான் சொல்கிறது, நம்ம வாஸ்துல என்ன சொல்லியிருக்காங்களோ அது சயின்டிஃபிக்காக வந்து அதை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு தான் அதை பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நான் பேசிக்காக செக் பண்ணி பார்த்தேன். ஸோ நான் ப்ராக்டிக்கலாகவும் செக் பண்ணி பார்த்த ஒரு விஷயம் தான் இது. நம்ம காலையில் ஆரம்பித்து இந்த சன்லைட் நம்ம சூரியனை பார்த்துட்டே இருந்தோம். ஸோ சூரியன் எப்படி அமையுது, ஸோ எந்த சைடு வந்து அதிக நேரம் எடுத்துக்கிட்டு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேற்கு பக்கமாக அதாவது தென்மேற்கு. ஸோ இந்த ஏரியாக்களில் தான் அதிகப்படியான ப்ரொடியூஸ் கொடுக்குது. ஸோ அப்படி தான் பார்க்கும்போது நம்ம முன்னோர்கள் சொன்னதும் சரி, இப்போ வந்து சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்க போகிறதும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இதுதான் நம்ம சொல்ல வரோம். ஸோ இதில் வந்து வாஸ்து தவறு, வாஸ்து வந்து உண்மை அப்படிங்கிறதெல்லாம் எந்த விஷயமும் கிடையாது. சயின்டிஃபிக்காகவும் அது கரெக்டாக இருக்குங்கிறத நம்ம சொல்ல வரோம். ஸோ இதில் என்ன தவறு ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மூலையில் இந்த விஷயம் இருக்குங்கிறது ஒரு பேசிக்கான கான்செப்ட்.
இது ஓகே, பட் வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான வடிவமைப்பு தான் கரெக்டாக இருக்கும், ஸோ இந்த ராசிக்காரர்களுக்கு இப்படி பண்ணால் தான் கரெக்டாக இருக்குங்கிற ஒரு மூல நம்பிக்கையை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை தான் கட்டாயமாக அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ பல வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா சிலர் வந்து வாஸ்து வந்து சரியாக கட்டலை அப்படின்னாலும் பெரிய லெவலில் வந்து பாதிப்புங்கிறது பெரிய லெவல்லலாம் கிடையாது. இது இந்த இடத்துல இதுதான் பண்ணணுங்கிற இந்த நெசசிட்டியும் கிடையாது. ஸோ அது ரொம்ப தவறான ஒரு செயல். ஸோ இந்த ஏரியாவில் இது இருக்குது, ஸோ இது இருந்ததுன்னா நம்ம குடும்பத்துக்கு இவ்வளோ பாதிப்பு வரும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மூல நம்பிக்கையாக இருக்கலாம். ஸோ நான் மேபி நம்பிக்கை, நான் சொல்கிறது கூட கொஞ்சம் தவறாக இருக்கலாம், மேபி எனக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ அதனால் நான் சொல்ல வந்தேன். ஸோ வாஸ்து வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சயின்டிஃபிக்காகவும் அது சரியாக இருக்குது, அதுதான் உண்மை. நான் ஏன் இப்படி சொல்கிறேன் இந்த வாஸ்துவில் பெரிய நம்பிக்கை இல்லை அப்படின்னா பார்க்கும்போது ஒரு ஆர்டிக்கல் படிக்கும்போது மனையடி சாஸ்திரம்னு ஒன்று இருந்தது. ஸோ இந்த மனையடி சாஸ்திரம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஒரு வீடு கட்டுறாங்கன்னா அவங்களுடைய கால் பாதத்தை வச்சு அந்த மனையடி சாஸ்திரத்தை நடக்க சொல்லுவாங்களாம். ஸோ இந்த ஒரு பாதம் 2 பாதம் 3 பாதம்ட்டு, ஸோ இதன் அடிப்படையில் ஸோ அந்த வீடு கட்டக்கூடிய உரிமையாளர் யார் அவர் நடக்க விட்டு அதை சரி பார்ப்பாங்களாம். ஸோ ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இதில் நம்ம ஒரு காலண்டர் வச்சு எல்லாமே சரி பார்த்துடுறோம். ஸோ இத்தனை அடிக்கு இத்தனை அடி, ஸோ இதில் இது எல்லாமே இப்போ வந்த ஒரு விஷயம். ஸோ இப்போ நம்ம காலண்டரில் பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ வந்த விஷயம். ஸோ நம்ம முன்னோர்கள் காலத்துலேருந்து வரல. ஸோ நம்ம முன்னோர்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாதி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதை தான் வச்சு இப்போ ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ முன்னாடி இருந்த முழுமையாக யூஸ் பண்ணக்கூடிய வாஸ்து வந்து இப்போ நம்ம பயன்படுத்துகிறோமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அதில் பாதி தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அது அப்படி இருக்கும் போகிற சூழ்நிலையில் அது வந்து அக்யூரேட்டாக பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நான் தவறுன்னு சொல்கிறேன். ஏன்னா வாஸ்துன்னு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் போக நீங்கள் எது செஞ்சாலும் தவறு, இது தவறு, அது தவறுன்னு போய்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. ஸோ அதனால தான் நம்ம ஒரு ப்ராக்டிக்கல் மைண்டாக நம்ம பார்க்கும்போது இதுதான் சயின்டிஃபிக்காக இது ஓகே அப்படின்னா ஸோ அது போதும் நம்மளுக்கு. ஸோ அதை விட்டுட்டு நம்ம மனையடி சாஸ்திரம்லாம் கால் வச்சு பார்க்குறது இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம்தான் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. அதே போல் ஒரு பேசிக்கான வாஸ்து தெரிஞ்சாலே போதும். ஸோ குபேர மூலையாக அந்த சைடு பெட்ரூம், வாயு மூலையாக அந்த சைடு பாத்ரூமா, கெஸ்ட் ரூமா, ஓகே. ஸோ இதே வந்து ஈசானி மூலையாக இந்த சைடு நீங்கள் போர் அமைச்சாலும் சரி, இல்லை அப்படின்னா இடம் விட்டு கட்டுறது ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டே வந்து செப்டி டேங்க் வர்றது, போர் போகிறது சொல்லியிருந்தேன். இடத்துக்கு என்னவோ அதை வந்து வாஸ்துப்படி தான் நீங்கள் கட்டணும் அப்படின்னா இடத்தையும் நீங்கள் வாஸ்துப்படி பிளான் பண்ணுங்கள். ஸோ நம்ம இருக்கக்கூடிய இடத்துலேருந்து ஒரு லேண்ட்ஸ்கேப் 4 சைடு நம்ம விட்டு கட்டினா மட்டும்தான் அதில் வாஸ்து. ஏன்னா காற்று வெளிச்சம் நம்ம உள்ளே இருந்தால் மட்டும்தான் நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று வந்து அதோட சூரிய வெளிச்சம் வெளில வரும்போது பாக்டீரியா கில் பண்ணும். அதே போல் நம்ம ஃப்ரெஷ்ஷான ஏரை உள்வாங்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய இம்யூனிட்டி பூஸ்ட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் எல்லாமே ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு திங்கிங் தான். நான் வந்து இப்போ இந்த பில்டர் லைனில் இருக்கிறதால ஸோ இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறபோது தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணோம். ஸோ இது வந்து எனக்கு சுத்தமாக தெரியல அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஸோ ஏன்னா இந்த வாஸ்துங்கிறது எனக்கும் ஒரு 100% தெரியாத ஒரு புதிர் தான். ஏன்னா நம்ம வந்து எனக்கு ஒரு 20% தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏன்னா நம்ம பிளான் பண்ணுறோம். ஸோ பிளானிங் பண்ணும்போது வாஸ்துவில் கேட்கும்போது ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரியும். ஸோ இந்த ஏரியாவில் இந்த பெட்ரூமா, இந்த ஏரியாவில் இது, ஸோ அவ்வளோதான் நம்மளுக்கு தெரியும். பட் இது வந்து இன்னர் மெஷர்மெண்ட் இது இவ்வளோ தான் இருக்கணும் வாஸ்துப்படி, அவுட்ரு மெஷர்மெண்ட் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் வந்து நம்ம சரியாக பிளான் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த வீடியோஸ் ஒரு சிலருக்கு தவறாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து ரைட்டாக இருக்கலாம். ஸோ தவறாக நினைப்பவர்களை எந்த மாதிரியான தவறு நம்ம பேசியிருக்கோம் அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடு கட்டி கொண்டு இருக்கல, வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நம்ம மீட் பண்ணுவோம். ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.